தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சபாநாயகர் அப்பாவு 13ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்களை பற்றி அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி ஜெயவேல் ஆணை பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது ஜெயலலிதா இறந்த பிறகு அவர்களில் ஒரு 40 பேர் திமுகவுக்கு வர தயாராக இருந்ததாக சபாநாயகர் அப்பாவு கடந்த வருடம் பேசியிருந்தார் ஒரு தனியார் நிகழ்ச்சியில். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியது முற்றிலும் உண்மைக்கு மாறானது என்பதை சொல்லி இந்த வழக்கானது கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய அவங்க கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளருமாக இருக்கக்கூடிய பாபுவில் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து சிறப்பு நீதிமன்றமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைக்கு அவருக்கான சம்மன் ஏற்கனவே சபாநாயகருக்கு அனுப்பப்பட்டது. அந்த சம்மனை அவர் முறையாக பெற்றுக் கொள்ளாமல் திரும்பி வந்திருக்கிறது. அதனால் அந்த சம்மன் நிராகரிக்கப்பட்டதாக பாபுமுரவில் சார்பாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை அடுத்து இந்த வழக்கு விசாரணையானது இன்று காலை வந்தது போது இதெல்லாம் சொல்லப்பட்டது. பின்னர் இன்று மதியம் 2:30 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது நீதிபதி இது நிராகரிக்கப்பட்டதா என்று கேட்டார். அப்பொழுது அப்பாவு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரிச்சர்ட் வில்சன், இல்லை, நாங்கள் நிராகரிக்கப்படவில்லை, நீதிமன்றத்தை நாங்கள் முழுவதுமாக மதிக்கிறோம், அது வந்தது என்ன என்று சரியாக அதை பெறப்பட்டவர்கள் முறையாக அணுகாமல் போனதுதான் இவ்வளவு குழப்பத்திற்கும் காரணம். ஆகையால் நீதிமன்றம் சொல்லும் தேதியில் நாங்கள் உறுதியாக ஆஜராகிறோம் என்று சொன்னார்கள். பாபு முருகவேல் தரப்பும் அவருக்கு இந்த வழக்கு தொடர்பான அனைத்து தன்மைகளும் அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. அதனால் இந்த விவகாரத்தில் அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டது. ஆகையால் இந்த நீதிமன்றத்தின் சம்மனை அடுத்து வரும் 13ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி அவர்களும் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறது. இந்த நீதிமன்றத்தில் வரும் சபாநாயகர் அப்பாவு வரும் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.